ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரீட் ஃபுட் சிக்கன் பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைபராக இருந்தால் நீங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த சிக்கன் பீசஸை நான் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் டர்மெரிக், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள்ஸ்பூன் தயிர், 1 முட்டை. இந்த முட்டை வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆப்ஷனலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாமே ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அந்த சிக்கன் பீசஸ்க்கு நல்லாவே ஊறும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம வந்து இதெல்லாமே ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த சிக்கன் பக்கோடா கிறிஸ்பியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட கொஞ்சம் அரிசி மாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்டாக வேணுன்றதுக்காக நான் அரிசி மாவு இதில் ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா ஆட் ஆகும். இது கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல நறுமணமாக இருக்கும் இங்கே பக்கோடா ஃப்ரை பண்ணுறப்போ. அதுக்கு நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் மிக்ஸ் பண்ணுறப்போ எனக்கு இதில் கொஞ்சம் வாட்டராக இருக்கிறனால நான் கொஞ்சம் அடிஷ்னலாக சோள மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும் அந்த பேஸ்ட்டு, அதுக்காகத்தான். இப்போது இதுக்கு அடுத்ததாக இது ஒரு கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 4 மணி நேரம்லேருந்து இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு 8 மணி நேரம் வரையிலும் நீங்கள் இதை நல்லா ஊற விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுவையான கிறிஸ்பியான பக்கோடா டேஸ்டியாகவும் கிடைக்கும். ஸோ அதனால் இப்படி நான் வந்து ஒரு ஜஸ்ட் கவர் போட்டு இப்படி கவர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த 6 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு சின்ன கடாயில் இப்படி தேவையான அளவு ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பீசஸாக எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ மேல் பக்கம் ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை நல்லா மறுபடியும் திருப்பி கீழ்ப்பக்கம் ஒரு 2 நிமிஷம் வரையிலும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த சிக்கன் பீசஸ்லாம் நல்லா வேகும், அதோடைய நறுமணமும் அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இப்படி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரீட் ஃபுட் சிக்கன் பக்கோடா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.